நான் இறைவனை ஒரு கடைக்காரர் போலவும் அல்லது ஒரு கடன்காரர் போலவும் தான் பார்ப்பேன். இது உண்மையான உறவாக இருக்கின்றது. எல்லாம் உனக்காக. ஆயத்தமாவோம் வா, தினமாயத்தமாவோம் வா, உள்ளத்தை திறப்போம் வா, நம் சிந்தனை தெளிவோம் வா. 40 நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா. இந்த 40 நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா. நல்வழியை தேர்ந்தே வா, இறை வார்த்தையில் நடப்போம் வா. ஆயத்தமாவோம் வா, தினமாயத்தமாவோம் வா. ஜெபம் என்றால் என்னவென்று ஒரு நாள் ஒரு முனிவரிடம் ஒருவர் சென்று கேட்டார். அவர் உடனே சொன்ன பதில், ஜெபம் என்பது ஒரு உறவு. இந்த உறவு என்பது பகிர்வை அடிப்படையாக கொண்டது, அன்பை அடிப்படையாக கொண்டது, பொறுப்புணர்வை அடிப்படையாக கொண்டது, புரிதலை அடிப்படையாக கொண்டது. பகிர்வும் புரிதலும் இல்லாத ஜெபம் ஜெபமாக இருக்க முடியாது. உறவு என்று சொன்னேன், கடைக்காரர் உறவு அல்லது கடன்காரர் உறவு என்று அல்லாமல் இது உண்மையான உறவாக இருக்கின்றது. இந்த உறவை பற்றி தான் நாம் இன்று பேசுகிறோம். இறைவனுக்கும் எனக்கும், இறைவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற இந்த ஜெபத்தை, இந்த உறவை நாம் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள இந்த தவக்காலத்திலே முயற்சி செய்வோம். சாமுவேல் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 7 முதல் 10 வரை வருகின்ற இறை வார்த்தைகளிலே சாமுவேல் சாமுவேல் என்று இறைவன் அழைக்கும் பொழுது சாமுவேல் சொல்கின்ற ஜெபமானதுதான் இன்றைய மைய பொருளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் நான் கேட்கின்றேன் என்று அவர் மிகவும் அழகாக சொல்லுவார். பல நேரங்களிலே நம்முடைய ஜெபமானது இறைவனிடம் சென்று எனக்கு இதை தா அல்லது பெற்றதற்கு நன்றி என்று சொல்வதா மட்டுமாக நாம் ஜெபமாக எடுத்துக்கொள்ள முடியாது. மாறாக ஜெபம் என்பது இறைவன் சொல்வதை செவி கொடுத்து கேட்பதாகும் ஜெபம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த உறவிலே வளர வேண்டும் என்றால் நான் செவி கொடுத்து கேட்க வேண்டும். இன்றைய நாட்களிலே, குறிப்பாக இந்த தவக்காலத்திலே நாம் ஆழமாக உணர்ந்து செவி கொடுத்து கேட்க முயற்சி செய்கின்றேனா? இந்த செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்றால் 2 காரியங்கள் தேவை. ஒன்று, அமைதியான சூழல், வெளிச்சூழல், அமைதியான மனச்சூழல். 2வது, நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். பரபரப்பான இந்த உலகிலே எதை வேணாலும் செய்ய வேண்டும் என்ற துடிப்பிலே பல நேரங்களிலே நாம் இந்த அமைதியை மறந்து விடுகிறோம். ஏன் சில சமயங்களிலே மறுக்கவும் செய்கின்றோம். ஆனால் எந்த ஒரு உறவிலும் நாம் ஆழமாக வளர வேண்டும் என்றால் அந்த உறவுக்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். அமைதியான சூழலிலே மற்றவர் சொல்வதை கேட்க வேண்டும். இந்த தவக்காலத்தில் இதை கேட்டு பார்ப்போம். இன்றைய நாளிலே இந்த தவக்காலத்திலே இறைவன் என்னிடம் என்ன சொல்ல ஆசிக்கிறார், இறைவன் என்ன செய்ய சொல்கிறார். நான் அவர் சொல்வதை கேட்க மாட்டேன், நான் சொல்வதை மட்டும்தான் இறைவன் கேட்க வேண்டும் என்றால் அது உண்மையான உறவாக இருக்க முடியுமா? எந்த உறவிலும் பேசுவதும் செவி கொடுத்து கேட்பதும் இருக்க வேண்டும். இதற்கு தேவை விழிப்புணர்வு. பல நேரங்களிலே நான் என் இறைவனை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன், நான் என் இறைவனை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிறேன். இந்த அறிதலும் புரிதலும் இல்லாத பொழுது நான் இறைவனை ஒரு கடைக்காரர் போலவும் அல்லது ஒரு கடன்காரர் போலவும் தான் பார்ப்பேன். மாறாக இதையும் கடந்து என்னுடன் பயணிக்கின்றார் இறைவன், என் நிலை வாசிக்கின்றார் இறைவன், எங்களுடன் இருக்கின்றார், நம்முடன் இருக்கின்றார், இந்த இயற்கையில் இருக்கின்றார், ஏன் நான் துன்பப்படும் சூழலும் இருக்கின்றார் என்பதை ஆழமாக புரிந்து கொண்டோம் என்றால், என்னை கைவிடாத கடவுள் என்னுடன் இருக்கின்றார் என்பதை நான் உணர்ந்து விட்டேன் என்றால் நிச்சயமாக நான் இன்னும் ஆழமாக ஜெபத்திலே ஈடுபடுவேன். இந்த நாளிலே நாம் இதை வேண்டுதலாக நாம் வைப்போம். இறைவா, நாங்கள் இன்னும் ஆழமாக உம்மை புரிந்து கொள்ள அந்த ஆசையை தாரும், ஜெபத்திலே உம்மோடு உறவு கொள்ள எங்களுக்கு வரம் தாரும் என்று வேண்டுவோம். இந்த தவக்காலம் முழுவதும் நம்மையே நாம் ஜெபத்திலே ஈடுபடுத்துவோம். குறிப்பாக ஒரு சில மணித்துளிகளாவது நாம் நேரத்தை ஒதுக்கி இறைவனோடு பயணிக்க, இறைவன் சொல்வதை செவி கொடுத்து கேட்க முயற்சி செய்வோம். ஆமென். சாம்பல் பூசி சரணடைவோம், ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம், ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம், உறுதியோடு நிலைத்திருப்போம், ஏழ்மை மாற உதவிடுவோம்.
உறவை காக்க முடிவெடுப்போம், வேதம் கூறும் வழி நடப்போம், இறைவனிலே இணைந்திருப்போம்.